குறைவான மதிப்பெண் பெற்றுள்ள மாணவர்களை கண்டறிந்து அவர்கள் அதிக மதிப்பெண் எடுப்பதற்கான அனைத்து வழிகாட்டுதல்களை முன்னெடுக்கிறது தமிழ் அறக்கட்டளை. இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. வரியார்க்கென்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீர துடைத்து எனும் திருக்குறளை தமது வேத வாக்காக எண்ணி தேவையிருக்கும் மாணவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து வருகிறது தமிழ்நாடு அறக்கட்டளை. அரசு பள்ளிகளில் கற்றல் திறனை மேம்படுத்தும் வகையில் 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் 29 மாவட்டங்களை சேர்ந்த 5483 மாணவர்களுக்கு தனி வகுப்புகள் நடத்தி அதில் 1439 மாணவர்களை மேம்பாடடைய செய்துள்ளது தமிழ்நாடு அறக்கட்டளை. தமிழ்நாடு அறக்கட்டளையானது 1974 தொடங்கப்பட்டு 50 ஆண்டுகளை கடந்து பொன்விழா கொண்டாடும் சிறப்பிற்கு பல படிநிலைகளை தாண்டி பல இடையூறுகளை கடந்து பல முன்னெடுப்புகளை எடுத்து பல முன்னேற்றங்களை அடைந்துள்ளது. தமிழ்நாடு அறக்கட்டளையின் பொன்விழா சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள பிவர்லி ஹோட்டலில் நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழ்நாடு அறக்கட்டளை தலைவரும் ஓய்வு பெற்ற IAS அதிகாரியுமான ராஜரத்னம், ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சண்முகம், ஓய்வு பெற்ற IPS அதிகாரி சைலேந்திரபாபு ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த விழாவின் சிறப்பு விருந்தினராக நடிகரும் பேச்சாளருமான ஞானசம்பந்தம் பங்கேற்றார். 2012 முதல் தற்போது வரை 1,1700 மாணவர்கள் இந்த அறக்கட்டளை மூலம் பயன்பெற்று இருக்கின்றனர் என்று தமிழ்நாடு அறக்கட்டளையின் தலைமை நிர்வாக அதிகாரி இளங்கோவன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அறக்கட்டளை அமெரிக்க தமிழர்களால் துவக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. இதில் 50 ஆண்டுகள் முடிஞ்சு இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நிறைய அரசு பள்ளி மாணவர்களுக்கு உதவி செய்வது தான் இதோட முக்கிய நோக்கம். 1,1700 மாணவர்கள் இந்த 2012 இன்று வரை கல்வியில் பின்தங்கிய மாணவர்களை முயற்சியை ஊக்குவித்து செயல்படுத்தி வருகிறது. இது தவிர நிறைய மாணவர்களுக்கு பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களை கல்வி உதவித்தொகை வழங்கி வருகிறது. 3500 மாணவர்களுக்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கியிருக்கோம். இதில் 4,38,00,000 ரூபாய் கல்வி உதவித்தொகை மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதை பெருமை குறிப்பிட விரும்புகிறேன். இந்த விழாவில் ஒவ்வொரு மாவட்டங்களிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறந்த ஆசிரியர்கள், சிறந்த பள்ளிகள் மற்றும் இந்த அறக்கட்டளை மூலம் படித்து நல்ல மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. உயர்கல்விக்கு நிதி ஒரு சுமையாக அமைந்துவிடக் கூடாது என்ற நோக்கத்தில் கடந்த ஆண்டு மட்டும் 481 மாணவர்களுக்கு 62,84,000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அறக்கட்டளையின் ஒரு அறங்காவலராக இணைந்தது தனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என ஓய்வு பெற்ற IPS அதிகாரி சைலேந்திரபாபு தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு அறக்கட்டளை TN ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது 50 ஆண்டுகளுக்கு முன்னதாக அமெரிக்காவில் வாழக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள், அவங்க தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு நல்ல கல்வி, தரமான கல்வி, நல்ல நுட்பம், நல்ல செயல்திறன் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபண்டை கிரியேட் பண்ணி 50 ஆண்டுகளாக இந்த தொண்டை செஞ்சிட்ருக்காங்க. மிக முக்கியமாக அரசு பள்ளியில் படிக்கிற மாணவிகளுக்கு யாருமே இந்த பப்ளிக் எக்ஸாமினேஷனில் தோற்று விடாமல் எல்லோரும் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்லோ லேர்னர்ஸ், நல்ல படிக்கக்கூடிய திறன் இல்லாத குறைந்த அந்த மாணவர்களை அதிகமான டியூஷன் மாதிரி வச்சு அவங்கள பாஸ் பண்ண வைக்கிறாங்க. சில பள்ளிக்கூடங்களில் அவங்களுக்கு விசேஷ உணவு வழங்குறாங்க, ரொம்ப ரிமோட் ஹில்லி ஏரியாவில். இப்படி பல்வேறு உதவிகளை செய்கிறாங்க. சில பிள்ளைகளை கல்லூரியில் படிக்க வைக்கிறதுக்காக உதவி செய்கிறாங்க. அது முன்னாள் IAS அதிகாரி திரு ராஜரத்னம், முன்னாள் முதலமைச்சருடைய நேரடி உதவியாளர், அவர் தான் என்னுடைய தலைவராக இருக்கிறார். முன்னாள் சீஃப் செக்ரட்டரி திரு சண்முகம் அவர்கள் ஒரு ட்ரஸ்டியாக இருக்கார். இப்போ நான் அதில் ஒரு ட்ரஸ்டியாக இருக்கிறேன். ஸோ அரசு பள்ளி பிள்ளைகளுக்கு படிப்புக்காக அவங்களுடைய செயல்திறன், அவங்களுடைய தொழில்நுட்பம், செயல்நுட்பம், கல்வித்தரம் உயர்த்துறதுக்காக இந்த அறக்கட்டளை தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் தொடர்ந்து சிறப்பாக செயலாற்றும். முதல் மதிப்பெண் பெறும் மாணவர்களுக்கும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கும் ஊக்கத்தொகை கிடைப்பது வழக்கம். ஆனால் குறைவான மதிப்பெண் எடுக்கும் மாணவர்களை யாரும் கண்டுகொள்வதே கிடையாது.
அவ்வாறு குறைவான மதிப்பெண் எடுக்கும் மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் படிப்பதற்கான சூழலை வழங்குவது மட்டுமல்லாமல் அவர்களின் பிரச்சனையை கேட்டறிந்து அவர்களுக்கான ஊக்கத்தொகையையும் வழங்கி வருகிறது தமிழ்நாடு அறக்கட்டளை. இது போன்ற மாணவர்களை படிப்பில் முன்னேற்றி அவர்களை சிறந்த மதிப்பெண் எடுக்க வைப்பதே தமிழ்நாடு அறக்கட்டளையின் நோக்கமாகும். இதுபோன்ற தமிழ்நாடு அறக்கட்டளையின் செயல்கள் மிகவும் பாராட்டுக்குரியது என்றும் இதில் தானும் ஒரு அங்கமாக பங்கெடுத்து இருப்பது மிகவும் மகிழ்ச்சியளிக்கிறது என்றும் பேச்சாளரும் நடிகருமான ஞானசம்பந்தம் தெரிவித்திருக்கிறார். இன்றைக்கு தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் தமிழ்நாடு அறக்கட்டளையினுடைய பொன்விழா நிகழ்ச்சியில் பங்கேற்கிற வாய்ப்பு எனக்கு எடுத்திருக்கிறது. பல்லாண்டு காலமாக இந்த அறக்கட்டளையினுடைய அந்த அமைப்பில் நானும் தொடர்பில் இருக்கிறேன். இவர்கள் செய்கின்ற கல்வி பணி தமிழர்களுக்காக செய்கின்ற பணியாக அமெரிக்காவில் இருக்கிற தமிழர்கள் தாங்களும் முன்னேறி தங்களை சார்ந்தவர்களும் முன்னேற வேண்டும் என்பதற்காக வேண்டிய உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக அரசு பள்ளிகளை தேர்ந்தெடுத்து இன்னும் சொல்வதாக இருந்தால் அந்த மாணவர்கள் அவர்களுடைய திறனை வளர்ப்பதற்கேற்ற வகையில் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஸ்மார்ட் வகுப்பறைகளை உருவாக்கி தருகிறார்கள் மற்றும் இவர்களுடைய பணி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பொன்விழா காணுகின்ற தமிழ்நாடு அறக்கட்டளை தொடர்ந்து தன்னுடைய பணியை தொடரட்டும். கடந்த 2016ஆம் ஆண்டு இந்த அறக்கட்டளை மூலம் தேர்வு செய்யப்பட்ட மாணவி ரேணுகா தேவி தான் ஆரம்ப காலங்களில் எழுதுவதற்கும் படிப்பதற்கும் மிகவும் சிரமப்பட்டதாகவும் தமிழ்நாடு அறக்கட்டளையில் இணைந்த பிறகு அவர்கள் தனக்கு சிறப்பு பயிற்சி அளித்ததாகவும் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் நல்ல மதிப்பெண் பெற்று தற்போது இந்திரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 7.5% ஊக்கத்தொகையுடன் மருத்துவ படிப்பை தான் படித்து வருவதாகவும் பெருமையுடன் கூறியிருக்கிறார். ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு படிக்கவும் எழுதவும் தெரியாது. அப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணவங்க வந்து டிஎன்எஃப் ஃபவுண்டேஷன் தான். அவங்க தான் எனக்கு வந்து எல்லாமே பண்ணாங்க, எல்லா ஹெல்ப்புமே பண்ணாங்க. நோட்டெல்லாம் வாங்கி கொடுத்து என்னை படிக்க வச்சு எல்லா ஹெல்ப்புமே அவங்க தான் பண்ணாங்க. அதனால் வந்து எனக்கு நல்லா படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து கடைசியில் வந்து நான் வந்து 10th என்னால் கொரோனாவால் எழுத முடியல. 11th வந்து நான் 600க்கு 549 மார்க் எடுத்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தேன். 12th வந்து 600க்கு 571 மார்க் எடுத்து நான் வந்து ஸ்கூல் செகண்ட் வந்தேன். அதுக்கப்புறம் 1 இயர் கோச்சிங் போயிட்டு 509 ஸ்கோர் பண்ணேன் நீட்டில். எனக்கு வந்து 7.5 ரிசர்வேஷனில் இப்போது இந்திரா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலில் எம்பிபிஎஸ் சீட் வந்து கிடச்சிருக்கு. நான் இப்போ வந்து படிச்சுட்ருக்கேன் ஃபஸ்ட் இயர். அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணது முக்கியமான காரணம் வந்து டிஎன்எஃப் தான். அவங்களுக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தமிழ்நாடு அறக்கட்டளை தனது ஏபிசி திட்டத்தின் மூலம் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழக அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் 97,339 மாணவர்களுக்கு தமிழ் மொழி பயிற்சியையும் ஆங்கில மொழி பயிற்சியையும் சில எண் பயிற்சிகளையும் தற்காலிக நியமன ஆசிரியர்கள் மூலம் செய்து வருகிறது. இந்த நிலையில் திருக்குறள் மற்றும் திருவாசகத்தில் ஆராய்ச்சி படிப்பை படித்து அதை மாணவர்களிடம் சிறந்த முறையில் கற்பிக்கும் 2 ஆசிரியர்களுக்கும் 1 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையானது வழங்கப்பட்டது. என்னுடைய ஆய்வு திருக்குறள் சம்மந்தப்பட்டது. எங்களுடைய ஆய்வை நல்ல முறையில் ஆராய்ந்து எங்களுக்கு இந்த ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்தது தமிழ்நாடு அறக்கட்டளை. இன்னும் இவர்களுடைய பணி சிறக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் கேட்டுக்கிறோம். எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு தருணம் இது. ஏன்னா என்னுடைய ஆய்வு முடித்து இது இந்த வருடத்தோடு 25 ஆண்டுகள் ஆகுது. அப்போ திருக்குறளுக்கு இந்த விருது அவங்க வழங்கினது, திருக்குறள் செய்தது எனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அரிய வாய்ப்பாக தான் நான் நினச்சிக்கிறேன். ரொம்ப நன்றி. நான் வந்து முனைவர் பட்ட ஆய்வு வந்து திருவாசகத்தில் முடித்தேன். இதுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்தது எனது கணவர், என் குடும்பத்தார் மற்றும் என் பேராசிரியர் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தமிழ்நாடு அறக்கட்டளை சார்பாக இந்த விண்ணப்பம் வந்தவுடனே நான் விண்ணப்பித்தேன். அது பெரிய பெரிய ஆளுமைகளை கொண்டு என்னை தேர்ந்தெடுத்ததுக்கு தமிழ்நாடு அறக்கட்டளைக்கு நான் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அறக்கட்டளையின் பெரும்பாலான நிதியினை அமெரிக்க வாழ் தமிழர்கள் வழங்கி வருகிறார்கள். தான் சேர்த்த செல்வத்தின் ஒரு பகுதியை தமிழ்நாட்டில் எளிய மற்றும் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு அவர்கள் உதவி வருகின்றனர். இந்த நிலையில் நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் பரிந்துரையின்படி சுமார் 50 மாணவர்களுக்கு தமிழ்நாடு அறக்கட்டளை மூலம் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு அவர்கள் படிப்பிற்கான அனைத்து உதவிகளையும் செய்து வருகிறது. நான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்க இளங்காடு கிராமத்துலேருந்து வரேன். ஃபீஸ் கட்டுறதுக்கு ஃபீஸ் இல்லாதனால நியூஸ் 7 தமிழ் திரு அன்பு பாலம் அவங்க வந்து எனக்கு ரெஃபர் பண்ணாங்க. தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் வந்து தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். தேங்க்ஸ் ஃபார் தமிழ்நாடு அயன் ஃபவுண்டேஷன். இவ்வாறு தேவைகள் உள்ள மாணவர்களை அணுகி அவர்களுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் செய்து அவர்கள் படிப்பதற்கான எல்லா சூழலையும் அமைத்து கொடுத்து அவர்களின் எதிர்காலம் சிறக்க பல முயற்சிகளை முன்னெடுத்து வரும் தமிழ்நாடு அறக்கட்டளையோடு கைகோர்த்திருக்கிறது பிவர்லி ஹோட்டல் நிர்வாகம்.
இந்த பொன்விழா நிகழ்ச்சியின் எதிரொலியாக பிவர்லி ஹோட்டலின் உரிமையாளர் தாமாக முன்வந்து 1 கோடி ரூபாய் நிதியை தமிழ்நாடு அறக்கட்டளை மூலமாக ஏழை எளிய மாணவர்களுக்கு உதவுவதற்காக வழங்கியுள்ளார். நம்ம ஒரு 1 crore கொடுக்கலாமான்னு இவர் எங்கள் ஹஸ்பண்ட் என்ன கேட்டார். ஸ்பான்டேனியஸாக வந்தது தான். இங்கே வந்த பிறகு தான் சரி நானும் சரி கொடுக்கலாம், எல்லாருக்கும் ஏழைங்களுக்கு நல்ல ஏழைங்களுக்குன்னு இல்லை எல்லாருக்கும் நீடி பீப்புளுக்கு இந்த ஹெல்ப் போகுதுன்னும் போது நம்ம அதை வரவேற்கிறோம் அப்படின்றதுனால நானும் சரின்ட்டு இதில் ஒத்துக்கிட்டேன். அது இல்லாமல் நானும் வந்து கில்ட் ஆஃப் சர்வீஸில் வந்து ஒர்க் பண்ணவ தான். அதனால் எனக்கும் அந்த இது எவ்வளோ முக்கியம் எல்லாத்துக்கும் இந்த இது அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால் நாங்கள் ஆல்ரெடி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கிறதுனால நான் ஒரு வார்த்தையும் சொல்ல ஒரு 1 crore சமாளிக்க முடியுமா உங்களால் நான் கேட்டேன். முடியும் அப்படின்னாரு. டக்குன்னு எங்களுடைய பர்சனல் இன்கம்ல இருந்து தான் நாங்கள் கொடுக்குறோம். இதுலேருந்து எந்த ட்ரஸ்ட் எதுவும் கிடையாது. எல்லாரும் நல்லா இந்த மாதிரி இருப்பவர்கள் கொடுத்து மற்றவங்களை வந்து வாழ வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். கல்வித்துறையில் மட்டுமல்லாது தமிழகத்தில் உள்ள மருத்துவமனைகளுக்கு மருத்துவ உபகரணங்களை வழங்கி உயிர்காக்கும் பணியிலும் தமிழகத்தின் வறுமையை தங்களால் இயன்றவரை போக்க 4,68,982 ஏழ்மை நிலையில் உள்ளோருக்கு உதவிகளை செய்தும் இளைய சமுதாயத்தின் மத்தியில் கற்றல் பண்பை மேம்படுத்தி அவர்களுக்கான சுய வேலைவாய்ப்பை உருவாக்கிக் கொள்ள சுயதொழில் பயிற்சிகள் என அனைவரின் நலம் சார்ந்தும் தமிழ்நாட்டு அறக்கட்டளை செயலாற்றி வருகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக தாரணி முத்து.